Good morning student. In this next topic then 4.5.5 single phase AC generator. இது important second detail question, அதாவது theory question இருக்கும். அதாவது ஒரு கட்ட மின்னியற்றி, ஒரு கட்ட ஏசி மின்னியற்றின்னு இருக்கும். சரியா, ரெண்டு டயக்ராம் வரையணும், 3 டயக்ராம் கிராஃபும் கொடுத்துருப்பாங்க, மென்ஷன் பண்ணிங்க. ஃபுல்லாக theory கான்செப்டை ஃபாலோ. In a single phase AC generator, the armature conductor are connected in series so as to form a single circuit which generate a single phase alternating EMF, and hence it is called single phase alternator or single phase generator or single phase alternator. சரியா, only single phase alternating EMF அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். சரி, அதான் ஒரே ஒரு காயில். சரி, அதான் ஒரு கட்ட மின்னியற்றி. அப்போ ஒரே ஒரு காயில் மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு காயிலில் தென் ஆல்டர்னேட்டிவ் EMF அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது சிங்கிள் ஆல்டர்னேட்டிவ் EMF ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது EMFோட வேல்யூ வெரி லோவாக இருக்கும். ஏன்னா காயிலோட வேல்யூ ஒரே ஒரு காயில் தான் இருக்கும். சரி, அப்போ அதை நாம் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர்னு சொல்லலாம், ஆர் சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர்னு சொல்லலாம். டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா தென் அதில் PQ இருக்கும், தென் NS இருக்கும். PQங்கிறது தென் ப்ரைமரி காயில், தென் செகண்டரி காயில் பேஸாக இருக்கும். NSங்கிறது பார் மேக்னட், அதில் நார்த்து போல் சவுத்து போல் கொடுத்துருப்பாங்க. தென் அதில் DC சோர்ஸு, தென் ஆர்மேச்சர் கண்டக்டர் இருக்கும். சரியா, அப்போ காயிலுக்கு பர்பண்டிகுலராக தென் B வெக்டர் அங்கே ஆக்ட் பண்ணும். B வெக்டருங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே. சரி, ஏன்னா NSங்கிற பார் மேக்னெட் இருக்கிறதால தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே ஆக்ட் பண்ணும். தென் the simplified version of AC generator is discussed here. Consider a static core consisting of two sluts in which two armature conductors and PQ and RS. Two armature conductors, ரெண்டு சுழல் இருக்கு, ஒன்று PQ ஒன்று RS, are mounted to form a single turn rectangular loop, then PQRS as shown. சரியா, only rectangular loop PQRS இருக்குது, அதாவது single turn rectangular loop. Rotator has two silent pole with field winding which can be magnetized by means of DC source. சரியா, அப்போ அதில் ரொட்டேட்டர் என்ன இருக்குன்னா, ரொட்டேட்டர் has two silently pole. சரியா, வித் ஃபீல்டு விண்டிங் அங்கே. சரியா, ரெண்டு பரமும் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெண்டு பரமும் டூ சைலண்ட்லி போல் இருக்குது. அடுத்து இது கன்ஸ்ட்ரக்ஷனு ஒர்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா, த லூப் PQRS இஸ் ஸ்டேஷ்னரி அண்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு தி பிளேன் ஆஃப் தி பேப்பர். ஃபஸ்ட்டு பொசிஷன் PQRSங்கிற ரெக்டாங்குலர் காயில் எப்படி இருக்குது அப்படின்னா, தென் பிளேன் ஆஃப் தி பேப்பருக்கு பர்பண்டிகுலர். சரி, டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும். when field winding are excited, magnetic field is produced around it. சரியா, அப்போ ஸ்டேஷ்னரி அண்டு பர்பண்டிகுலர் ஆஃப் தி பிளேன் ஆஃப் தி பேப்பர். சரியா, அப்போ எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னா PQRSங்கிறது தென் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறதால தென் அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூசர் அரவுண்ட் இட். த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாசிங் த்ரூ த ஆர்மேச்சர் கோர். சரியா, எதுக்கு இடையில மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாஸ் ஆகும் அப்படின்னா ஆர்மேச்சர் கோருக்கு இடையில. ஆர்மேச்சர் கோர்னால் சுழல் அர்த்தம். தென் let the field magnet be rotated in clockwise direction by the prime mover. ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேஷன் ஆகுது. த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் பர்பண்டிகுலர் டு தி பிளேன் ஆஃப் தி பேப்பர். தென் டயக்ராமில் பார்த்தா அப்படின்னா PQRSங்கிறது ரெக்டாங்குலர் காயில், தென் அதுக்கு பர்பண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் பண்ணோம். அப்போ கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இந்த காயில் ரொட்டேஷன் ஆகிறதால ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். சரி, அதில் என்கேப்புங்கிறது டைரக்ஷனை மென்ஷன் பண்ணோம். ஒரு DC சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. NSங்கிறது அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணும். அஷ்யூம் தட் இனிஷியல் பொசிஷன் ஆஃப் தி ஃபீல்டு மேக்னெட் இஸ் ஹரிசாண்டலி அட் தட் இன்ஸ்டன்ட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு தி பிளேன் ஆஃப் தி லூப் PQRS. சரி, எப்படி இருக்குது, PQRSக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலர். த இன்டியூஸ்டு EMF இஸ் 0. சரி, பர்பண்டிகுலராக இருந்தால் அப்போ இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் ஆகும். தென் இன்டியூஸ்டு EMF வேல்யூ 0. திஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை ஆரிஜின் O இன் தி கிராஃப் பிட்வீன் இன்டியூஸ்டு EMF அண்டு டைம் ஆங்கிள். சரியா, அதாவது டைம் ஆங்கிளுக்கும் இன்டியூஸ்டு EMF உள்ள கிராஃபில் தென்
induced EMF value 0. This is origin point. Then next initial position la induced EMF value 0. When field magnet rotate through 90 degree என்ன ஆகுது அப்படின்னா மேக்னெட்டு அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொட்டேஷன் ஆகுது 90 டிகிரி. மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிகம்ஸ் பேரலல் டு PQRS. அப்போ PQRS எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக வந்துடும். The induced EMF across PQ and RS would be maximum. அப்போ induced EMF எப்படி கிராஸ் ஆகும் அப்படின்னா PQலேருந்து தென் RSக்கு அங்கே கிராஸ் ஆகும். அப்போ induced EMF maximum. Since they are connected in series, EMF are added up and the direction of total induced EMF is given by Fleming right hand rule. சரியா, அந்த induced EMF டைரக்ஷனை எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா தென் ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூலை பேஸ் பண்ணி அதனுடைய டைரக்ஷனை நம்ம கால்குலேட் பண்ணலாம். தென் care has to be taken while applying this rule. The thumb indicates the direction of the motion of the conductor with respect to the field. இப்போ ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூலில் தம் எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா the direction of motion of the conductor ரெப்ரசன்ட் பண்ணும். For clockwise rotating pole, the conductor appear to be rotating anti-clockwise. Then hence thumb should point to the left. The direction of the induced EMF is right angle to the plane of the paper. சரியா, அது லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் தம் எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா the direction of induced EMF ரெப்ரசன்ட் பண்ணோம். ஆனால் அது தென் அந்த induced EMF plane of the paperக்கு பர்பண்டிகுலராக. For PQ it is downward for and RS is upwardல இருக்கும். இப்போ PQRSங்கிற காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக அதான் 90 டிகிரி ரொட்டேஷன் ஆகும்பொழுது தென் PQ டவுன்வர்டில் இருக்கும், RS அப்வர்டில் இருக்கும். தேர்ஃபோர் கரண்ட் ஃப்ளோஸ் அலாங் PQRS. த பாயிண்ட் A in the graph represented this maximum EMF. இங்கேயும் உனக்கு பாயிண்ட் A கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணோம், அது மேக்ஸிமம் EMF ரெப்ரசன்ட் பண்ணும். தென் for the rotation of 180 degree from the initial position, திரும்ப என்ன ஆகுது அகைன் PQRSங்கிற காயில் ரொட்டேஷன் ஆகுது தென் 180 டிகிரி. The field is again perpendicular to PQRS. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா PQRSக்கு பர்பண்டிகுலர். and the induced EMF becomes 0. This is represented by point P. கிராஃபில் பாயிண்ட் P ரெப்ரசன்ட் பண்ணும். திரும்பவும் பார், then again the field magnet becomes again parallel to PQRS. திரும்ப 270 டிகிரி ரொட்டேஷனுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா காயில் PQRSங்கிற காயில் பேரலாக வந்துடும். The induced EMF is maximum but the direction is reversed. Thus the current flows along SRQP. This is represented by point C. கிராஃபில் பாயிண்ட் C ரெப்ரசன்ட் ஆகும். சரியா, on completely of one rotation, that is 360 degree, the induced EMF becomes 0 and is represented by the point D. From the graph it is clear that EMF induced in PQRS is alternating in nature. Therefore சரியா, கம்ப்ளீட்லி ஒன் ரொட்டேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா தென் induced EMF வேல்யூ 0, அதாவது பர்பண்டிகுலராக இருக்கும். PQRSங்கிற காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும், தென் EMF வேல்யூ 0. Therefore, when field magnet completes one rotation, induced EMF in PQRS finishes one cycle. For this construction, the frequency of the induced EMF depend on this speed. சரியா, அப்போ ஒன் ரொட்டேஷனுக்கு அதாவது ஒன் சைக்கிளுக்கு சரியா அந்த காயிலுடைய அதாவது காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி சரி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்பீடை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அட் விச் த ஃபீல்டு மேக்னெட் இஸ் ரொட்டேட். தென் கிராஃபை மென்ஷன் பண்ணும்பொழுது ஒவ்வொரு ரொட்டேஷனுக்கும் தென் இஎம்எஃபோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாரு, எக்ஸ் ஆக்ஸில் தென் ஒமேகா டி இருக்கும், ஒய் ஆக்ஸில் தென் இஎம்எஃப் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒமேகா டியோட வேல்யூ 0 சரியா, அப்போ ஈயோட வேல்யூ 0. செகண்டில் ஒமேகா டியோட வேல்யூ π/2, அதாவது பர்பண்டிகுலராக இருக்கும் சரியா. தென் 90 டிகிரியில் இப்போ ஒமேகா டியோட வேல்யூ அங்கே மேக்ஸிமம், அதாவது ஈயோட வேல்யூ மேக்ஸிமம். தென் ஒமேகா டியோட வேல்யூ π 180 டிகிரியில் இருக்கும், தென் 0. தென் ஒமேகா டியோட வேல்யூ 3/2, தென் மேக்ஸிமம் இருக்கும், ஆனால் ரிவர்ஸில் இருக்கும் சரி. ஒமேகா டியோட வேல்யூ 2π, தென் 360 டிகிரியாக இருக்கும், தென்
ஃபைனலாக ஜீரோவுக்கு வந்துடும். சரியா? இந்த கிராஃப் வரைக்கும் நீ எழுதணும்.